சிறகடிக்க சீரியல்ல உண்மை தெரிஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாருமே கேள்வி கேட்க விஜயா பயப்படுறாங்க. அண்ணாமலையும் விஜயா இனிமேல் என் முன்னாடி நிக்காத, தண்ணி கொடுத்தாலும் நான் வாங்கி குடிக்க மாட்டேன்னு சொல்ல விஜயாவும் கோவப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம, சரிங்க நான் இருக்கதானுங்க பிரச்சனை, உங்க முன்னாடியே நான் முழிக்க மாட்டேன்னு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஒரு நாள் ஆகியும் விஜயா கதவை திறக்காதனால வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏதாவது பண்ணிப்பாங்களான்னு பயப்படுறாங்க. மீனாவும் முத்துக்கிட்ட சரி விடுங்க, அவன் பையனை காப்பாத்துறதுக்காக தான் போய் சொல்லியிருக்காங்க தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பா இது மனோஜோட வேலையா தான் இருக்கும், அதையும் நம்ம மாட்டிக்கிட்டோமே தான் கதவை போய் சாத்திக்கிட்டாங்க, இதெல்லாம் அவங்கள வெறிய வைக்கிற வழியை பாருங்கன்னு சொல்ல முத்து அது எப்படி மீனா உங்க குடும்பத்து மேல தேவையில்லாம பழி போட்டிருக்காங்க, அதுக்கு பாட்டியை வேற எடுத்திருக்காங்க, அதனாலதான் அப்பாவும் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரு, அவங்க நம்ம சொன்னாலும் வெளியே வரமாட்டாங்க, யார் சொல்லணுமோ அவங்க சொன்னாதான் வருவாங்க, நான் பாத்துக்கிறேன்னு விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றாரு. மனோஜும் ரோகிணியும் தன்னோட பங்குக்கு விஜயா இருந்த ரூம் கதவை தட்டி வெளியே ஆமான்னு கத்துறாங்க. அங்க முத்துவும் மீனாவும் வர மனோஜுக்கு கோவம் வந்து, டே முத்து எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, அதனால்தான் அம்மா ரூமுக்கு போய் கதவை சாத்திட்டாங்க, உங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நீ தான் காரணம், அவங்க சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, டே திருட்டு தொழில் அதிபரே, பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அதில் உன்னை அடிச்சாதான் சரி வரும், நீ திருடிட்டு அவங்க உங்க கூட கூட்டு சேர்த்துக்கிட்டு இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நாங்க தான் எங்க மேல பழிய போறியா, மரியாதையா போயிடுன்னு சொல்ல, சும்மா இருடா, ஆமா நான் தான் எடுத்தேன், இப்ப என்ன அப்படியே பெரிய 100 சவர நகையை எடுத்தேன், அதுக்கு போய் ரொம்ப தான் பண்றீங்கன்னு சொல்ல, நகை எடுத்ததே கேவலம், இதுவும் நீ அடுத்தவங்க நகையை வேற எடுத்திருக்க, ஒன்னும் நீ சம்பாதிச்சு கொடுத்தது கிடையாது, இது ஒரு கிராமம் இருந்தாலும் அது என்னோட நகை, ஒழுங்கா ஆடுறான்னு சொல்றாரு. அதான் அம்மாவை பத்தி நீ கவலைப்பட்டாதானே, அம்மா ஏதாவது உள்ள போய் பண்ணிக்கிட்டா எதை நினைச்சு சந்தோஷம் தானே படுவேன், நீ என்ன கவலையப்பட போற அப்படின்னு மனோஜ் பேசிட்டு இருக்க. ரோகிணியும் அவர் சொல்ற சரிதானே முத்து, உங்களுக்கு தான் ஆன்டி மேல அக்கறையே கிடையாதுங்கிறாங்க. மீனாவும் முத்துக்கு சப்போர்ட், ரோகிணி எதுவுமே நீங்க தெரியாம பேசாதீங்க, இது 2 அண்ணன் தம்பிங்க பேசிட்டு இருக்காங்க, நீங்க இதுல தள்ளிட வேணாம், தப்பு பண்ணது உங்க புருஷனும் அவங்க அம்மாவும் தான், அதை ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா ஏதோ சொல்லி சமாளிக்கிறீங்க, நீங்க இதுல வராதீங்கன்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்து பார்வதியும் வீட்டுக்கு வந்து அண்ணாமலை கிட்ட, அண்ணன் நீங்களாச்சும் விஜய கிட்ட பேசுங்கன்னா ஏதாவது பண்ணிக்க போறா, எனக்கு கூட விஜய ரூம்குள்ள போய் தாப்பால் போட்டதை முட்டு தான் ஃபோன் பண்ணி சொன்னதான் பதறி அடிச்சுட்டு நான் வந்தேன், இருங்க நான் பேசி பாக்குறேன்னு கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. பார்வதி வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் விஜயா கொஞ்சமா கதவு பார்வதி உள்ள எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வந்த பார்வதி, போது விஜய் நீ உள்ள இருந்ததெல்லாம் வந்து அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு, அவர் ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொல்ல, அண்ணாமலையும் என் கிட்ட எல்லாம் ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேணாமா, இவ ஒன்னும் ஏன் நகையை எடுத்து கொடுக்கல, மீனோட நகையை தானே எடுத்து கொடுக்குறா, போய் மீனா கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும்னு முகத்துக்கு நேரா பேசிடுறாரு. விஜயாவும் இதை கேட்டு கோவமாகி, ஏண்டி மீனா இதுக்குதான் நீ ஆசைப்பட்ட, இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, நான்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறாங்க. மனோஜ் சும்மா இல்லாம, ஏன்பா அம்மா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றீங்களா, அவங்க கேட்கணும்னு சொல்ல முத்துவும் நடுவில் போந்து, ஏய் தொழிலதிபரே, யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தானே மன்னிப்பு கேட்கணும், அதான் உலக நியதி, நீ எதுக்கு தேவையில்லாம வந்து பேசுற, உங்க கேட்கலாலும் பரவாயில்ல நீ கேட்கறியா மன்னிப்பு கேட்கறாங்கிறாரு. விஜயாவும் திமிரா, நான் விஜயா இவகிட்டலாம் என்னால இறங்கி வர முடியாது, உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த விஜயா யார்கிட்டயும் இறங்கி போக மாட்டா, இவ்வளவு மாதிரி அண்ணக்காவடி கிட்டலாம் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, ஆமா அப்பெல்லாம் அதை சீதனை வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டா அப்படின்னு தன்னோட கையில போட்டிருந்த வளையல கழட்டி மீனா முகத்துல விசிறி அடிச்சு, இந்தாடி நகை தானே வேணும், இதை பொறுக்கிட்டு போடிங்கிறாங்க. இதை பார்த்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்க, மீனாவும் அத்தை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு அழறாங்க. முத்துவும் கோவப்பட்டு, பார்வதியத்தை இந்த மாதிரி விஷயத்த வேற யாராவது பண்ணியிருந்தா நான் நேரம் பேசியிருக்க மாட்டேன், இவங்களாச்சேன்னு நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு விஜயாவும், இல்லைன்னா என்னடா பண்ணுவேன், என் தலையை சீவிடுவியா, என் தலையை வந்து எடுத்துக்கோ, என்ன நடந்தாலும் இந்த விஜயா மன்னிப்பு மட்டும் கேட்க மாட்டான்னு திமிரா பேசுறாங்க. இதுதான் இன்னி எபிசோட்ல நடந்தது.